புத்தகங்களே சமூக மாற்றத்துக்கான திறவுகோல். நாம் படிக்க தெரிந்த காலம் முதல் புத்தகங்கள் படிக்கின்றோம். புத்தகம் என்பது ஒரு காலத்தின் வரலாறு. இந்த வரலாறு எழுத்துக்கள் மூலம் பதிவாகிறது. துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் தோட்டாவை விட வீரியமான ஆயுதம் புத்தகம் என்பார் மார்ட்டின் லூதர் கிங். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு படைப்பாளியின் எண்ணங்களையும் கனவுகளையும் அச்சு வடிவில் தொகுக்கும் எழுத்து களஞ்சியமாகும். விதைக்குள் ஒளிந்திருக்கும் வெளிச்சம் போல் சமூகம் மற்றும் தனிமனித ஒழுக்கத்துக்கான கருத்துக்களை புத்தகங்கள் தன்னுள் புதைத்து வைத்துள்ளன. அறிவுசார் சொத்துக்களான இவற்றை பாதுகாக்கும் வகையிலும் அவற்றை வளர்க்கும் நோக்குடனும் யுனெஸ்கோ நிறுவனம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 உலக புத்தக தினமாக கொண்டாடுகிறது. உலக இலக்கியத்திற்கான ஒரு குறியீடாக விளங்கும் இந்நாளை 1995 ஸ்பெயின் நாட்டில் உள்ள கட்டலோனியாவில் முதலாக கொண்டாடப்பட்டது. இந்நாட்களில் ஆண்களும் பெண்களும் புத்தகங்களையும் ரோஜாக்களையும் ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக்கொள்வர். உலக புத்தக தினம் என்று ஒரு நாளை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை சர்வதேச பதிப்பாளர் சங்கம் தான் யுனெஸ்கோவிற்கு முதலில் பரிந்துரைத்தது. புத்தக உரிமைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று ரஷ்ய படைப்பாளிகள் கருதியதால் இத்தினத்தை உலக புத்தக தினமாக மட்டுமல்லாது புத்தக உரிமை தினமாகவும் கொண்டாடுகிறது. இத்தினத்தன்று உலகம் முழுவதும் புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பல இடங்களில் புத்தக கண்காட்சிகளும் நடைபெறுவது வழக்கம். உலக புத்தக தினம் வாசிப்பு, நாவல் மற்றும் கதைகள் எழுதுதல், மொழிபெயர்த்தல், வெளியிடுதல் மற்றும் பதிப்புரிமை ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. புத்தகங்களையும் எழுத்துக்களையும் கௌரவிக்கும் விதமாக உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது. மேலும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் நாளாகவும் உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புத்தகங்கள் நம்மை பயிற்றுவித்தும் உத்வேகம் அளித்தும் வருகின்றன. எனவே வாசிப்பை நாடும் நேசிப்போம், நல்ல நூல்கள் அனைத்தையும் சுவாசிப்போம்.